வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோவோட V70 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் எப்படி மிஸ் பண்ணனே தெரியல. எப்பயுமே இந்த V சீரிஸ்னா ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸையும் நான் ஒழுங்காக கவனிக்கல, ப்ரைஸிங் ஒழுங்காக கவனிக்கல. ஸோ ரீசெண்ட் டைமில் எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு கேஸ் இருக்குது அண்ட் ஒரு 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது, டைப் A to டைப் C கேபிள் இருக்குது அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோன்லேயுமே ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் அடுத்த ஃபோனோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு. பார்க்க என்னமோ ஐஃபோன் காப்பி மாதிரி தான் லைட்டா இருக்கும். பட் இந்த காப்பர் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இது இல்லாமல் இன்னும் 2 கலர் ஆப்ஷனும் கிடைக்குது. முக்கியமா இந்த காப்பர் கலர்ல அதுவும் இந்த மேட் ஃபினிஷ் இருக்கனால பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம லுக்கா இருக்கு இந்த ஃபோன். அண்ட் சைடில் இருக்க ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் தான். ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்ச் சென்சேஷன் கோர் அப்படிங்கிற அவங்களோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபோன் கையில பிடிக்கவே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளா கரெக்டா இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. இது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதனால யூஸ் பண்றதுமே பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் பெசல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் பேனல்ல நல்ல மினிமலா கொடுத்துருக்காங்க. அதனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸா பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7.6 mm இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 194 கிராம் இருக்கு. ரொம்ப ஒன்றும் வெயிட் ஹெவியாலாம் ஃபீல் ஆகல. நல்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் 2 கையில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் கார்னர்ஸுமே லைட்டா கர்வ் பண்ணிருக்காங்க. அதனால பிடிக்கும் போது அன்கம்ஃபர்டபுளா இல்ல. அண்ட் குயிக்கா போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பத்தி பார்த்துடலாம். கீழே ஒரு சிம் ட்ரே இருக்கு. உங்களால 2 நானோ சிம் போட்டுக்க முடியும். அதுக்கு பதிலா டைப் C போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல மைக் அண்ட் ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் சைடுல பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. மேல ஒரு IR பிளாஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு நாய்ஸ் கேன்சல் மைக்குமே இருக்கு. லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்ல, பிளைனா இருக்கு. அடுத்து ஒரு டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு காம்பாக்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 6.59 இன்ச்க்கான 1.5K பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 120Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்கு. HDR 10+க்கான சர்டிஃபிகேஷனும் இருக்கு. உங்களுக்கு யூடியூப்லயும் HDR வீடியோஸ் ஒர்க் ஆகும், நெட்ஃபிளிக்ஸ்லயும் HDR வீடியோஸ் ஒர்க் ஆகும். பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்த்தாலும் 1800 nitsக்கான ஹை பிரைட்னஸ் மோட் வேல்யூ, பீக் பிரைட்னஸா 5000 nits வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. இன்டோர் அவுட்டோர் 2 கண்டிஷன்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல சன்லைட் இருக்கும் போதுமே டிஸ்பிளே நல்லா விசிபிளா கிளியரா இருக்கு. ஸோ டிஸ்பிளே பிரைட்னஸ் வைஸும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இதுல டியூல் ஸ்டோரேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. கலர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல பஞ்சரா நல்ல கிளாரிட்டியோட இருக்கு. பட் டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1.5K டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஃபால்ட்டா ஃபுல் HD தான் ஒர்க் ஆகும். அதை நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஹைக்கு மாத்திக்கோங்க. பட் பேட்டரி கன்சப்ஷன் அதிகமா ஆகும் அப்படிங்கிறதுனால அதை வந்து டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நல்ல ஒரு காம்பாக்டான ஃபோன், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பரா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 16 Origin OS 6ல இருந்து வந்திருக்கு. மொத்தம் 4 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ AI ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேலரியில் இருக்க AI எரேசராக இருக்கட்டும், சர்க்கிள் டு சர்ச், அது இல்லாமல் இந்த நோட்டஸ், இது மாதிரி எல்லா AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். யூஸ் பண்ணுறதுக்கு UIயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளூயிடாக நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் இந்த UIயோட அனிமேஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்மூத்னஸ் மட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அதை வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் போய் உங்களால் ஈஸியாக சரி பண்ண முடியும் தான். பட் டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்மூத்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ப்ளோட்வேர்ஸ் ஒரு 4-5 ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட OS எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து இதோட ப்ராசர் சைடு வந்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 8S3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பவர்ஃபுல்லான ப்ராசர் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 35 செக்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் இந்த செக்மெண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராசர் தான். இதில் உங்களால் மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ணிக்க முடியும். BGML உங்களுக்கு 90 FPS கேம் ப்ளே சப்போர்ட் பண்ணும். கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 144 FPS சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கேம் ஆடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப இன்டென்சிவாக கேம் ஆடுவீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜென்சன் பேக் மாதிரி கேம்ஸ்லாம் ஒரு 2 மணி நேரம்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு இந்த செக்மெண்ட்டில் இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. பழைய இந்த iQOO 13 அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு 50,000 ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஓவராலாக சேர்த்து பார்க்கும்போது எனக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அதே சமயம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே தெரியும் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு நிறைய பேர் நிறைய கேமரா அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸில் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ இந்த ஃபோன் அப்படி இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்லையுமே ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியன்ட்ல இருக்குது. 3லையுமே UFS 4.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து விவோனாலே கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபோன்லேயே அது கரெக்டாக தான் இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மெயின் கேமராக்கு ஒரு 50 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.9 அப்பச்சரோட வருது. அண்ட் அடுத்து ஒரு 50 MP 3x பெரிஸ்கோப் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது f2.7 அப்பச்சரோட உங்களுக்கு பேர் ஆகுது. அண்ட் இன்னொரு வைட் ஆங்கிளுமே கொடுத்துருக்காங்க. 8 மேப்ஸ்க்கான சென்சார் f2.2 லென்ஸோட பேர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா வைட்ல இருந்து பார்த்தலாம். 8 மேப்ஸ்ல ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட் இந்த அல்ட்ரா வைட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே ப்ராசஸ் பண்ணுது. இதோட இமேஜ் ப்ராசஸிங் முக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கு. பட் அல்ட்ரா வைட்ல டீடைல்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பட் அப்பப்போ ஒகேஷனலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வைட் போதுமானதாக இருக்குது. அண்ட் இந்த 50 MP மெயின் கேமரா டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இதோட போர்ட்ரேட்ஸோட எஜ்டெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. அண்ட் இந்த டைனாமிக் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் வர சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாவே இதோட அவுட்புட்ஸும் கிடைக்குது. அண்ட் 3x டெலஃபோட்டோமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இதோட போர்ட்ரேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள்ஸ்லாம் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 50,000 ரூபாய்க்குள்ள நல்ல ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம்.
அண்ட் செல்ஃபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 50 MP சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃபியோட குவாலிட்டி டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்ல வைடராகவும் இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதோட சாம்பிள்ஸுமே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா 4K 60 fpஸில் ஃப்ரண்ட் கேமரா எழுதிட்டுருக்கேன். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே 4K 60 எடுக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஆடியோ வீடியோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அண்ட் 0.8 அண்ட் 2x ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fpஸில் ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அப்படியே 3x ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. எஸ் 3x தான் ஸ்விட்ச் ஆகியிருக்கு. அண்ட் 15x வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூமிங் ரேஞ்ச் வந்து கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஆடியோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் ஆனில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் கிராப்டனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக ஒரு கேமரா ஓரியன்டாக ஒரு 50,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். மெயின் உங்களுக்கு கேமரா தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து X200T தான் போகணும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 50,000 to 60,000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். பட் அடிக்கடி ப்ரைஸுங்கிறது ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஒரு சில டைம் 52,000 கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும்போது நீங்கள் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஒன்று கேமரா டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிடையாது. சும்மா ஒரு மைனரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் உங்களுக்கு தெரியும். அல்ட்ரா வைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 50 maps சென்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அந்த ஃபோனில். அதோட ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிங்க, செக் பண்ணி பாருங்கள். அது 50 to 60,000 செக்மெண்ட்டில் எப்படி அதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஒர்த்தாக இருக்கோ அதே மாதிரி இது ஒரு 45,000 to 50,000 செக்மெண்ட்டில் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ ரெண்டில் கன்ஃபியூஷன்லாம் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோனில் இதை விட உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பேட்டரி சைடு வந்தாலுமே 6500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 watts சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜும் ஆகிடுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் to 1.5 நாள் சாலிடாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது நாள் எண்டு வரைக்கும் கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரலாம். அண்ட் அதை தவிர குட்டி குட்டி விஷயமான Wi-Fi 6 இருக்குது, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு IP6869 ரேட்டிங்குமே இருக்குது. உங்களால் தண்ணிக்குள்ளே போட்டு யூஸ் பண்ண முடியும். பட் மோஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணாதீங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தண்ணியில் நினைச்சது அப்படின்னா ஃபோனை தப்பிக்க வச்சிடலாம். ஸோ சடனாக இப்போ ஏன் பேக்ரவுண்ட் சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வீடியோவில் பேசுனது வேறு, பட் இப்போ இருக்கிறது வேறு. நான் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங்கை சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. அது கொஞ்சம் நெஞ்சத்தில் நல்ல ஒரு ஹைக்கே பண்ணி விட்டானுங்க. ஸோ அதனால தான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஃபோன் விலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க விலை மாதிரி நாளுக்கு நாள் ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் வீடியோ எடிட் பண்ணும்போது Vivo V70 எலைட்டோட ப்ரைஸு 55,000. பட் Vivo X200Tயோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60,000. பட் உங்களுக்கு எலைட்டில் 5,000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. X200Tயில் உங்களுக்கு 7,000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த எலைட்டை விட X200T வெறும் 3,000 சேர்த்து போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபோன் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த ஃபோன் வாங்குறது தான் பெட்ரு. அண்ட் இப்போ X200T போகிறீங்க அப்படின்னா அதில் இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதில் பேஸ் வேரியண்ட்டு 12,256 தான் ஆரம்பிக்குது. பட் எலைட்டோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8,256 தான். அதில் நீங்கள் அடுத்த வேரியன்ட் போட்டிங்கன்னா தான் 12,256 வரும். அதோட ப்ரைஸும் இதோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இப்போ நான் அதோட ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 12,256 தான் வச்சுருக்கேன். எலைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் போட்ட பிறகு 54,000 கிடைக்குது. பட் X200T பார்த்தீங்க அப்படின்னா 53,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எலைட் வாங்குறத விட X200T வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் எலைட் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆஃபர் டைமில் சேல் டைமில் 45,000 கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த எலைட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 50,000 கீழே டச் பண்ணுற மாதிரி உங்கள் பட்ஜெட் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் X200T போகிறதா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்.